ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது பர்கர் பன்ங்க. இதில் வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சுக்கலாம், பர்கர் மாதிரியான ஐட்டமும் செய்ய முடியும். வீட்லேயே எப்படி சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சொர்ண ரைஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாஃப்டான பர்கர் பன் நம்ம எப்படி வீட்டில் செய்யுதுங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேங்க. நான் ஏற்கனவே கோதுமை மாவில் செஞ்சதும் உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கோம். நமக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதையும் பாருங்கள். மைதாவுக்கு பதிலாக நம்ம கோதுமை சேர்த்து இதே மெத்தடில் செஞ்சுருக்கோங்க. இப்போ நான் மைதா மாவில் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேங்க, ட்ரை ஈஸ்ட். இது கடைகளில் பேக்கெட்களில் வருது. நீங்கள் அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நிறையா தடவை நம்ம செய்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம 1/4 கிலோ கிட்டத்தட்ட மாவு எடுத்திருக்கோம், மைதா மாவு. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், இதாங்க கணக்கு. நீங்கள் இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம விரல் விட்டு பார்த்திங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்பவும் ஆறி போயிருக்கக்கூடாதுங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. வெது வெதுப்பான பால் வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த வெது வெதுப்பான நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த பால் எடுத்து நம்ம வந்து கரெக்டாக 1/2 கப் போட்டுக்கிறோங்க. இந்த ஈஸ்ட்டும் சர்க்கரையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அது மேலே நீங்கள் இந்த பாலையும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்கா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் தேவைப்படுங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா கரைச்சிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துலலாம் அது உங்களுக்கு பொங்கி வந்துடும். நம்ம அதுக்கப்புறமா மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக நெய்யோ எண்ணெயோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நெய் போட்டுக்க போகிறோங்க. உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். வேறு என்ன ஐட்டம் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தெரியாதவங்களுக்காக அந்த பேக்கெட் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டுன்னு பேர். இந்த 25 கிராம் பேக்கெட் வந்து ஒரு 45 ரூபா வருதுங்க. நிறைய பிராண்ட்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன கிடைக்குதோ கடைகளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மைதா மாவு 1 கப் சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணிலாம் அதுக்கு தேவைப்படாதுங்க. நம்ம ஊற்றின அந்த 1/2 கப் பாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு 5 நிமிஷம் கழித்து தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் மேலே அப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் போட்டு நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணிலாம் தேவைப்படாதுங்க. இதுவே கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம உடனே பயந்துடாதீங்க, ஐயோ நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம், பால் ஊற்றிட்டோம் போல் இருக்குது அப்படின்னு. அது நம்ம அந்த கொஞ்சம் நேரம் நம்ம அதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே க்ளோஸ் பண்ணி வைப்போம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பொங்கி வரத்துக்கு மாவு ஃபர்மெண்ட் ஆகி வரணும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு 1 ஹவர் வந்து வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த பிசைகிற கன்சிஸ்டன்சியும் நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு பிசையும் போது ரொம்ப குழன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்பலாம் வந்து அடித்து பிசையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1 டீஸ்பூன் தான் இப்போதைக்கு நான் நெய் எடுத்திருக்கேங்க. நெய்யோ இல்லை எண்ணெயோ எது உங்கள் வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து 1 மணி நேரம் கழித்து தான் இப்போ உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேங்க. மூடி போட்டு வச்சுருந்தேன். 1 மணி நேரமாக ஊறிட்டு இருந்தது. அது எப்படி டபுள் அமௌண்ட்டுக்கு அப்படி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி. இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட் பை சைடு நான் என்ன பண்ணிட்டேன், நல்ல பெரிய அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு 10 நிமிஷமாக நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்ருக்கோங்க. வேகிறதுக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் ஆகும். ஆனால் நம்ம அந்த ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல, அது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பாருங்கள், இப்போ கையில் ஒட்டாதபடிக்கு நமக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம 4ஆவோ 5ஆவோ போர்ஷன் வந்து ஈக்குவலாக நீங்கள் டிவைட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ எனக்கு வந்து இந்த 1/4 கிலோ மாவுக்கு இந்த மாதிரி பன் வந்து 5 வந்ததுங்க.
அதை ஒரே பிளேட்டில் நீங்கள் வச்சாலும் ஓகே. அதுக்கு மேலே வந்து நான் வந்து எள்ளு மட்டும் போட்டிருக்கேன், வெள்ளை எள்ளு. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும்ல, அதனால அந்த மாதிரி போட்டிருக்கேன். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அதனால தான். நான் உப்பு இதெல்லாம் எதுவுமே போடலைங்க. அப்படியே ஒரு ஸ்டாண்டு மட்டும் வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சு அதுலேயே அந்த பன்னெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுட்டோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்பவும் ஹை இல்லாமல், ரொம்ப அதிகமான சிம் இல்லாமல் ஒரு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. மீடியம் இதில். இப்போ உங்களுக்கு வெந்தோன்னு நான் காட்டுறேங்க. இது கரெக்டாக எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சுன்னா அப்படியே ஒட்டாமல் வரும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு இதுனாக்கா ட்ராபேக்னால், நீங்கள் வந்து நம்ம அவனில் செய்யலை இல்லையா, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒயிட்டாக தான் வருது. இது வந்து எவ்வளோ நேரம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். இதுக்கு மேலெலாம் கலர் வராது. கலர் வந்து நீங்கள் பால் கூட தடவி பார்த்துட்டேங்க, அப்போவுமே இந்த அளவுக்கு ப்ரௌனிஷான அந்த கலர் வரவே இல்லை. இது வந்து நான் இன்னொரு செட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சது தான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து நான் முட்டை தான் போட்டிருந்தேன். முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ப்ரஷ்ஷில் தொட்டுட்டு தடவி விட்டிங்கனாலே இந்த மாதிரி கலர் கிடச்சிருங்க. இன்னொன்று அவனில் செய்யும்போது தான் நம்ம பால் மட்டும் போட்டோம்னாலே இந்த கலர் கிடைக்கும். குக்கர்லேயோ இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டான்லேயோ நம்ம செய்யும்போது கண்டிப்பாக கலர் வந்து ஒயிட்டாக தாங்க இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக